வணக்கம் அன்பர்களே. இன்றைய ஆலய தரிசனத்தில் அத்திவரதர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலின் திருக்குளத்தில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வெளியே வந்து காட்சியளிக்கும் சிறப்பு வாய்ந்த அத்திமரத்தலாலான பெருமாள் விக்கிரகத்தை பற்றி காண்போம். பிரம்மதேவரால் வழிபட்ட இந்த மூலவர் 2019க்கு முன் 1979இல் வெளியே எடுக்கப்பட்டார். அடுத்த தரிசனம் சுமார் 2059இல் எதிர்பார்க்கப்படுகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அனந்த சரஸ்குளம் உள்ளது. இதில் பெருமாள் அத்திமரத்தால் செய்யப்பட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 48 நாட்களுக்கு மற்றும் தரிசனம் செய்வார். பிரம்மதேவர் சத்தியவிரத கஷேத்திரத்தில் யாகம் செய்தபோது பெருமாள் அத்திமர வடிவில் தோன்றி அருளினாராம். பின் அந்த விக்கிரக குளத்தில் வைக்கப்பட்டது. 31 நாட்கள் சயன கோலத்திலும், அதாவது படுத்துக்கொண்டு, கடைசி 17 நாட்களில் நின்ற கோலத்திலும் காட்சியளிப்பார். கும்பகோணத்தில் 12 ஆட்களுக்கு ஒருமுறை வரும் அத்திவரதர் விழர் வேறானது. அது தற்போது நடந்து கொண்டு வருகிறது. ஆதியில் சிருஷ்டியை மேற்கொண்ட பிரம்மதேவர் தனது காரியம் செவ்வனே நடைபெற காஞ்சியில் ஒரு யாகம் செய்தார். தன்னை அழைக்காமல் யாகம் செய்த பிரம்மதேவரிடம் கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி யாகத்திற்கு வரவில்லை. சரஸ்வதி தேவி இல்லாமல் பிரம்மதேவரால் யாகத்தை பூர்த்தி செய்ய முடியாது. எனவே பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு பதிலாக காயத்ரி, சாவித்ரி ஆகியோரின் துணையுடன் யாகத்தை தொடங்கினார். சினம் கொண்ட சரஸ்வதி தேவி பிரம்மதேவரின் யாகசாலையை அழிக்க வேகவதி ஆறாக மாறி வெள்ளப்பெருக்கெடுத்து வந்தாள். பிரம்மதேவரின் யாகத்தை காக்க திருவுள்ளம் கொண்ட திருமால் நதிக்கு நடுவே சயன கோலம் கொண்டார். வெட்கிய சரஸ்வதி தேவி தன் பாதையை மாற்றிக்கொண்டாள். பிரம்மதேவரின் யாகமும் நிறைவு பெற்றது. தனக்காக வந்து யாகத்தை காத்த பெருமாளின் கருணையை எண்ணி நெகிழ்ந்த பிரம்மதேவர் பெருமாளை பணிந்து தொழுதார். தேவர்களும் பெருமாளை வணங்கி வரங்களை கேட்டனர். அவர்கள் விரும்பிய எல்லா வரங்களையும் கொடுத்ததால் பெருமாள் வரதர் என்ற திருப்பொருள் கொண்டார். சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் தேவர்கள் அனைவருக்கும் புண்ணிய கோடி விமானத்தில் சங்கு சக்கரம் கதை தாங்கிய திருக்கோலத்தில் காட்சியளித்தார். எனவே அந்த நாளில் பிரம்மதேவர் தனக்கு தரிசனம் செய்த பெருமாளின் திருவடிவத்தை அத்திமரத்தில் வடித்து வழிபட்டார். இப்படித்தான் அத்திவரதர் மண்ணுலகில் எழுந்தருளினார். பிரம்மதேவரால் உருவான அத்திமர வரதராஜரை தேவலோக யானையான ஐராவதம் தன் முதுகில் சுமந்தது. பின் ஐராவதம் சிறு கொன்றாக மாறி அத்தி, யானைகிரி, வேழமலை என்று பெயர்பட்டது. அத்திகிரியில் எழுந்தருளியுள்ள பெருமாள் ஞானியர்களுக்கும் தேவர்களுக்கும் வேண்டும் வரங்களை வேண்டியபடி அருள் புரிந்து வந்தார். பின்னொரு முறை பிரம்மதேவர் அத்திவரதரை முன்னிறுத்தி ஒரு யாகம் செய்தார். யாகத்தியின் காரணமாக அத்திவரதர் பின்னப்பட்டு விட்டார். பிரம்மதேவர் பதறிப்போனார். வேறு எந்த வடிவத்திலும் பெருமாள் உருவாக்க முடியாத சூழ்நிலையில் பிரம்மா திருமாலை வேண்டினார். அவருடைய ஆலோசனையின்படி அத்திவரதரை கோவிலில் உள்ள 100 மண்டபத்து வடக்கில் உள்ள 2 குளங்களிலும், தென் திசையில் உள்ள நீராழி மண்டபத்துக்கு கீழே உள்ள மற்றொரு மண்டபத்தில் வெள்ளிப்பேழையில் சயன கோலத்தில் வைத்தார். யாகத்தீயில் உஷ்டமான பெருமான் கலியுகம் முழுக்க இந்த அமிர்தசரஸ் எனும் ஆனந்த புஷ்ணகரணி திருக்குளத்தில் குளிர்ந்த நிலையில் இருப்பார் என்றும், இதனால் எந்த காலத்திலும் திருக்குளம் வற்றாது என்று பிரம்மதேவருக்கு சொல்லப்பட்டது. அத்திவரதர் திருக்குளத்துக்கு அடியே சென்றதும் பழைய சீவரம் என்ற ஊரில் இருந்த தேவராஜ பெருமாள் அத்திகிரிக்கு அருள் வந்தார். இந்த ஆலயத்தில் பெருமாளை ஐராவதம் யானையே மலையாக நின்று தாங்குவதாக ஐதீகம். எனவே அத்திகிரி என்ற பெயர் உண்டு இத்திருத்தலத்திற்கு. பெருமாள் துணை கொண்டு யாகத்தை பூர்த்தி செய்த பிரம்மனுக்கு குண்டத்தில் இருந்து புண்ணியகோடி விமானத்துடன் பெருமாள் தோன்றி அருள் செய்தாராம். பிரம்மனின் யாகத்திலிருந்து 16 கைகளுடன் சங்கு சக்கரம் தாண்டியபடி சுதர்சன ஆழ்வார் தோன்றினார். இவரே இந்த ஆலயத்தில் பிரதான மூர்த்தியாக இருக்கிறார். இவரை வழிபட்ட பின்பே மூலவரான வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்கின்றனர் பக்தர்கள். திருக்குளத்தின் கிழக்கு திசையில் சக்கரத்தாழ்வார் சன்னதி அமைந்துள்ளது. ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஒரு ஏழையின் திருமணத்துக்காக பெருந்தேவி தாயாரை வணங்கினார். அப்போது தாயாரின் சன்னதியில் தங்கமழை கொட்டியது. ஸ்ரீ ஸ்ருங்கி போயரர் என்ற முனிவரின் 2 மகன்கள் கௌதம முனிவரிடம் சீடர்களாக இருந்தனர். ஒரு முறை பூஜைக்கு அவர்கள் தீர்த்தம் கொண்டு வந்தனர். அந்த தீர்த்தத்தில் பல்லி கிடந்தது. எனவே கோபம் கொண்ட கௌதமர் அவர்களை பல்லிகளாக மாறும்படி சபித்தார். சீடர்களை காஞ்சி சென்று வழிபட்டால் மோட்சம் உண்டு என்று கூறினார். இருவரும் வந்து இத்தலத்தை வழிபட்டனர். இறைவன் உங்கள் ஆத்மா வைகுண்டம் செல்லும், அதே நேரத்தில் உங்கள் சரீரம் பஞ்சலோகங்களாக என் புறமாக இருக்கட்டும். எனக்கு தரிசனம் வைவர்கள் உங்களை தரிசித்து சகல தோஷங்களும் நீங்க பெறுவார்கள். எனவே இந்த ஆலயத்தில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன பல்லிகளை பக்தர்கள் வணங்குகின்றனர்.
வரதராஜ பெருமாள் கோவிலில் அனந்தசரஸ் திருக்குளம், பொற்றாமரை திருக்குளம் என்று 2 திருக்குளங்கள் அமைந்துள்ளன. அத்திவரதர் 10 அடி உயரமும் 4 அடி அகலமும் கொண்டவர். அத்திவரதரை தம் வாழ்நாளில் தரிசிப்பது மிக பெரும் பேறு ஆகும். மக்கள் திரண்டு வந்து பெருமாளை தரிசிப்பனர். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணாக நமக. நன்றி, வணக்கம்.